உங்க தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சப்கான்ஷியஸ் மைண்ட் வித் 3 பவர்ஃபுல் ஸ்டோரிஸ் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு இருண்ட சிறைச்சாலை, அதில் ஒரு கைதிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த தண்டனை வழக்கமான தூக்கு மேடை இல்லை. டாக்டர்ஸ் விசித்திரமான ஒரு பரிசோதனையை செய்ய முன் வர்றாங்க. அதை பற்றி அந்த கைதி கிட்ட சொல்கிறாங்க. உன்னை நாங்கள் ஒரு ராஜநாகத்தை வச்சு கடிக்க விடுவோம். அதோட விஷம் ஏறின 10 நிமிடங்களில் நீ வலியே இல்லாமல் இறந்துடுவ அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது அந்த கைதி மரண பயத்தில் நடுங்குறான். அவனோட கண்கள் கருப்பு துணியால் கட்டப்படுது. அந்த அறைக்குள்ள ஒரு பாம்போட சீரல் சத்தம் கேட்குது. திடீர்னு அவன் கையில் ஏதோ ஒன்று சுருக்குன்னு குத்துது. அவன் அலறான். அடுத்த சில நிமிடங்கள்ல அவன் உடல் நீல நிறமா மாறுது. மூச்சு திணறல் ஏற்பட்டு இதயம் துடிக்கிறத நிறுத்துது. அவன் இறந்துடுறான். ஆனா இங்கதான் நமக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த அறையில பாம்பே இல்லை. அவனை கடிச்சது பாம்பும் கிடையாது. 2 சாதாரண ஊசிகள், அதாவது நம்ம பயன்படுத்துகிற சேஃப்டி பின்ஸ். டாக்டர்ஸ் அவன் உடலை பிரேத பரிசோதனை செய்கிறாங்க. அப்போ அவங்க பார்த்த காட்சி மருத்துவ உலகையே ஆச்சரியப்பட வச்சுது. அவன் உடம்புல ராஜநாகத்தோட பாய்சனுக்கு இணையான ஒரு பாய்சன் இருந்தது. பாம்பே கடிக்காம அவன் உடம்புல பாய்சன் எப்படி வந்தது? பதில் இதுதான். நான் பாம்பு கடிச்சு இறக்க போறேன் அப்படின்னு அவனுடைய ஆள் மனசு ஆழமா நம்பி இருக்கு. அந்த நம்பிக்கையின் காரணமா அவனோட மூளையே அந்த விஷத்தை ஏத்துக்கிட்டு அவனுக்கு இந்த முடிவை கொடுத்துருக்கு. ஒரு மனுஷனை கொல்லவும் வாழ வைக்கவும் கூடிய இந்த ஆழ்மனதின் சக்தி பற்றி தான் இந்த வீடியோல நம்ம ஆழமா பார்க்க போறோம். ஆழ்மனம்னா என்ன? உண்மையிலேயே அது எப்படி செயல்படுது? இதை ஒரு பிரம்மாண்டமான ஹைடெக் தொழிற்சாலைக்கு, அதாவது ஸ்மார்ட் ஃபேக்ட்ரி கூட கம்பேர் பண்ணலாம். இந்த ஃபேக்ட்ரிக்கு ஒரு மேனேஜர் இருக்கிறாரு. அவர் தான் உங்க விழிப்புணர்வு மனம், அதாவது கான்சியஸ் மைண்ட். அவர் என்ன நினைக்கிறாரு, எதை திட்டமிடுறாருங்கிறது தான் அந்த ஃபேக்ட்ரியோட இலக்கு. அடுத்ததா அங்க லட்சக்கணக்கான ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க தான் சப்கான்சியஸ் மைண்ட். இந்த வேலையாட்களுக்கு ஒரு விசித்திரமான கேரக்டர் இருக்கு. அவங்களுக்கு சுய புத்தி கிடையாது. மேனேஜர் சொல்றது சரியா தவறான்னு அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. மேனேஜர் ஒரு ஃபைலை எடுத்துட்டு வந்து இன்னையில இருந்து இந்த ஃபேக்ட்ரியில நஷ்டம் ஏற்பட போகுதுன்னு ஒரு ஃபைலை கொடுத்தா அடுத்த நிமிஷமே ஒர்க்கர்ஸ் நஷ்டத்தை உருவாக்குறதுக்கான வேலைகளை செய்ய தொடங்கிடுவாங்க. நீங்க கூட எனக்கு எப்பவும் அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லி பாருங்க. உங்க சப்கான்சியஸ் மைண்டுங்கிற ஒர்க்கர்ஸ் உடனே இவருக்கு அதிர்ஷ்டமே இருக்கக்கூடாதுங்கிறது தான் கட்டளைன்னு நினைச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகளை கூட தட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு அவ்வளோ விசுவாசமான வேலைக்காரங்க. அடுத்ததா கப்பலும் கேப்டனும். உதாரணத்துக்கு நம்ம ஆள் மனசுங்கிறது ஒரு பிரம்மாண்டமான டைட்டானிக் கப்பல் மாதிரி. அதோட என்ஜின் அறையில் இருக்கிறவங்களுக்கு கப்பல் எங்கே போகுதுன்னு தெரியாது. அவங்க வெறும் நிலக்கரியை அள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கப்பலோட கேப்டன் தான் நீங்க. நீங்க எந்த திசையை காட்டுறீங்களோ அந்த திசையில அந்த கப்பல் நகரும். மேல்தளத்துல நின்று நீங்க தவறுதலா ஒரு பனிப்பாறை இருக்கிற திசையை காட்டுனா கூட ஏன் அங்க போறீங்க, ஆபத்துன்னு என்ஜின் அறையில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. கேப்டனின் கட்டளையே அவங்களுக்கு சாசனம். உங்க வாழ்க்கை படகு இன்னைக்கு தடுமாறிட்டு இருந்தா நீங்க கேப்டனா இருந்து தவறான திசையை காட்டுறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம், நான் ஒரு முட்டாள், எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, இதெல்லாம் நீங்க சப்கான்சியஸ் மைண்டுக்கு தரக்கூடிய தவறான டைரக்ஷன்ஸ். அதை சரி பண்ணும்போது எல்லாமே மாறும். 3வதா 24 மணி நேரமும் விழித்திருக்கும் காவலாளி. மிக முக்கியமான விஷயம் இதுல என்னன்னா, உங்க மேனேஜர், அதாவது கான்சியஸ் மைண்ட் இரவு வீட்டுக்கு போய் தூங்கிடுவாரு. சிம்பிளா சொன்னா, நீங்க தூங்கும்போது உங்க விழிப்புணர்வு மனம் வேலை செய்யாது. ஆனா உங்க ஆழ்மனம்ங்கிற வேலையாட்கள் 24 மணி நேரமும் வாரத்துல 7 நாட்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க தூங்கும்போது உங்க இதயம் துடிக்கிறதையும் நுரையீரல் சுவாசிக்கிறதையும் கவனிக்கிறது யாரு? இதே ஆள் மனசு தான். அது ஒரு நாளும் ஓய்வெடுக்கிறது இல்லை. அதனால தான் தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்க வாழ்க்கையா மாறும்னு சொல்லப்படுது. உங்க ஆள் மனசு ஒரு அலாவுதீன் அற்புத விளக்கு பூதம் மாதிரி. அதோட சக்தி அபரிமிதமானது. ஆனா அதை எப்படி ஆர்டர் செய்யணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்.
அந்த ரகசியத்தை தான் அடுத்த கதையில நாம பார்க்க போறோம். ஒரு காட்டுல இல்ல ஒரு பெரிய கோயில்ல நீங்க பிரம்மாண்டமான ஒரு யானையை பார்த்துருப்பீங்க. 5 டன் எடையுள்ள அந்த யானை நினைச்சா ஒரு பெரிய மரத்தையே வேரோட எடுத்து எரியக்கூடிய வலிமை உடையது. ஆனா அந்த யானையோட கால்ல ஒரு மெல்லிய இரும்பு சங்கிலிய அல்லது சாதாரண ஒரு கயிறு கூட கட்டியிருப்பாங்க. அது அமைதியா ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கும். எப்பயாவது அந்த யானை ஏன் அந்த சங்கிலியை உடைக்க முயற்சிக்கிறதில்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு பின்னால ஒரு உளவியல் உண்மை இருக்குது. அந்த யானை குட்டியா இருக்கும்போது இதே போல ஒரு வலுவான சங்கிலியால அதை கட்டியிருப்பாங்க. அப்போ அந்த குட்டியான அந்த சங்கிலியை உடைக்க தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி போராடி இருக்கும். ஆனா குட்டியா இருந்ததால அதால அந்த சங்கிலிய உடைக்க முடிஞ்சிருக்காது. பல நாட்கள் போராடி தோற்று போன அந்த குட்டி யானையினுடைய ஆள் மனசுல ஒரு விஷயம் ஆழமா பதிஞ்சிடும். இந்த சங்கிலியை என்னால உடைக்க முடியாதுன்னு. இந்த கதைய உங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு அந்த யானை வளர்ந்து பிரம்மாண்டமா நிக்குது. இப்போ அந்த சங்கிலியை உடைக்கிறது அதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அதோட ஆள் மனசுல பதிஞ்ச அந்த பழைய தோல்வி இன்னும் அதை தடுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம வாழ்க்கையும் இப்படித்தான். சின்ன வயசுல யாராவது உங்களை மட்டமாவோ உனக்கு கணக்கு வராதுன்னோ உன்னால மேடையில பேச முடியாதுன்னோ சொல்லி இருக்கலாம். அதனால ஆள் மனசுல நீங்களே ஒரு கற்பனை சங்கிலியை போட்டுக்கிட்டீங்க. அந்த சங்கிலி இப்பவும் உங்களை தடுத்துக்கிட்டே இருக்கு. உங்க நிஜமான பலம் அந்த சங்கிலியை விட பெரியதுன்னு நீங்க உணர வேண்டிய நேரம் இது. இப்போ நாம பார்க்க போற 2வது கதை பியானோ கலைஞரின் ரகசியம். இது ஆழ்மனதின் சக்தியை பயன்படுத்தி எப்படி ஒரு திறமையை வளர்க்க முடியுங்கிறதுக்கான மிகச்சிறந்த உதாரணம். ஒரு போர்க்கைதி சுமார் 7 ஆண்டுகள் ஒரு சிறிய இருட்டு அறையில சிறை வைக்கப்பட்டிருந்தாரு. அங்க கால் நீட்டி படுக்க கூட இடம் இல்ல. கையில வாசிக்க ஒரு இசைக்கருவியும் இல்ல. ஆனா அவர் ஒரு உலக புகழ் பெற்ற பியானோ கலைஞர். காரணம், அந்த 7 ஆண்டுகள்ல அவர் ஒரு நாள் கூட சும்மா இருக்கல. தினமும் அவரோட கண்களை மூடிக்கொண்டு அவர் முன்னால பிரம்மாண்டமான பியானோ இருக்கிற மாதிரி கற்பனை செய்வாரு. அந்த பியானோவின் கீஸ் எப்படி இருக்கும், அதை தொடும்போது அந்த ஃபீல் எப்படி இருக்கும், அதுல இருந்து வரும் இசை எப்படி இருக்கும்னு எல்லாத்தையும் துல்லியமா கற்பனை செய்வாரு. தன் விரல்கள் காத்துல அசைகிறத அவர் உணர்வாரு. அவர் வெறும் கற்பனை மட்டும் செய்யல, அந்த இசையோடையே தன் ஆள் மனசுல அவர் வாழ்ந்தாரு. நிஜத்துல நடந்த அதிசயம் என்னன்னா, 7 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் விடுதலையானாரு. விடுதலையான சில நாட்கள்லயே அவர் ஒரு பெரிய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. அங்கிருந்த மக்கள் வியந்து போனாங்க. 7 வருஷமா பியானோவை தொடவே இல்லை. ஆனா ஒரு மிஸ்டேக் இல்லாம அவர் உலகத்தரம் வாய்ந்த இசையை வாசிச்சாரு. இது எப்படி சாத்தியம்? அவர் கைகள்ல பியானோவை தொடலனாலும் அவரோட சப்கான்சியஸ் மைண்ட் கடந்த 7 வருஷமா பியானோவை வாசிச்சுட்டே இருந்திருக்கு. ஆள் மனசுக்கு எது நிஜம் எது கற்பனைன்னு தெரியாது. நீங்க எதை தீவிரமா கற்பனை செய்றீங்களோ அதைத்தான் அது உண்மைன்னு ஸ்டோர் பண்ணும். நாம இதைத்தான் காட்சிப்படுத்துதல்னு சொல்வோம், அதாவது விசுவலைசேஷன். சரி, இந்த கதைகளெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நான் எப்படி என் ஆள் மனசை மாத்துறது? அதுக்கான எளிய 3 வழிகளையும் தெரிஞ்சுக்கலாமா? முதல்ல அஃபர்மேஷன்ஸ். என்னால முடியாதுங்கிற வார்த்தைய இந்த நேரத்துல இருந்து மறந்துருங்க. அதுக்கு பதிலா நான் ஒவ்வொரு நாளும் முன்னேறுகிறேன், என்னிடம் அபரிமிதமான ஆற்றல் இருக்கிறதுன்னு தினமும் சொல்லுங்க. 2வதா தூக்கத்திற்கு முந்தைய 5 நிமிடங்கள். அந்த நேரத்துல உங்க கவலைகளை பத்தி நினைக்காம உங்க இலக்குகளை அடைஞ்சிட்ட மாதிரி நினைச்சுக்கிட்டே தூங்குங்க. 3வதா கிராட்டிடியூட். என்கிட்ட இது இல்லையேன்னு புலம்புறதை நிறுத்திட்டு உங்ககிட்ட இருக்கிறதுக்கு நன்றி சொல்ல தொடங்குங்க. நீங்க எதை அதிகமா கவனிக்கிறீங்களோ அதையே ஆள் மனசு அதிகமா உங்களுக்கு தரும். உங்க ஆழ்மனம்ங்கிறது ஒரு விளைநிலம் மாதிரி. அங்க எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க போறீங்களா, இல்ல கனிகளை தரக்கூடிய மரங்களை, அதாவது நேர்மறை எண்ணங்களை வளர்க்க போறீங்களா? அது உங்க கையில தான் இருக்கு. இந்த ரகசியங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்க ஜோசப் மர்பி எழுதின த பவர் ஆஃப் யுவர் சப்கான்சியஸ் மைண்டுங்கிற புத்தகத்தை அவசியம் படிச்சு பாருங்க. இந்த பதிவை பார்த்த உங்களுக்கு அது இன்னும் பயனுள்ளதா இருக்கும். ஆள் மனசுல நீங்க பதிய வைக்க போற முதல் பதிவு என்ன? அதை இப்பவே
ஐ கேன்னு கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயன்படும்னு நினைச்சா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவுல சந்திப்போம். நன்றி.